Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 6 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Different types of variables, Python numbers, Python strings, Python list. Different types of variables. In Python, there are different types of variables that you can use to store and manipulate data. So, Python la நிறைய types of variables வந்து நம்ம store பண்ணி யூஸ் பண்றதுக்கு available-ஆ இருக்கு. Here are some common types of variables. Python numbers. Number data types store numeric values. Number objects are created when you assign a value to them. For example, var 1 equal to 1, var 2 equal to 2. அதாவது Python numbers அப்படின்றதுல நம்ம காமனா நம்பர் டேட்டா டைப்ஸ்ல நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுக்காக மட்டும். Here are some examples of the numbers. Python supports 3 different numerical types: int, float, long int. So Python la பாத்தீங்கன்னா numerical typesல வந்து 3 types நம்ம யூஸ் பண்றோம். First one வந்து int, அதாவது signed integers அப்படின்னு சொல்லுவோம். Second long int நம்ம சொல்லுவோம். Long அப்படின்றது long integers. They can also represented in octal and hexadecimal. Octal அப்படின்றது நம்ம octal bit representationலயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி hexadecimal representation நம்ம long integers values வந்து represent பண்ணிக்கலாம். Next float. Floating point real values, அதாவது points யூஸ் பண்ணக்கூடிய values. Then complex. Complex numbers அப்படின்றது real plus imaginary values அப்படின்றது. சரிங்களா? All integers in Python 3 are represented as long integers. நார்மலா பைத்தான்ல நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய இன்டிஜர்ஸ் எல்லாமே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் இன்டிஜர்ஸா தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? Hence there is no separate number type as long. So integer values தான் நம்ம வந்து long int ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். செப்பரேட்டா டேட்டா டைப்ல வந்து லாங் அப்படின்னு செப்பரேட்டான டேட்டா டைப்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? சோ நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா int, long, float, complex. சோ இன்டிஜர்ல ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே நம்ம இன்ட்ல கொடுத்துடுவோம். லாங்ல ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே வந்து லாங்ல கொடுத்துடுவோம். இதுல பாத்தீங்கன்னா octals and hexadecimal values-உம் include ஆயிருக்கும். சரிங்களா? float, அதாவது pointsல டிக்ளேர் பண்ணக்கூடிய values எல்லாமே நம்ம floatல கொடுத்துடுவோம். And then complex values எல்லாமே நம்ம இதுல வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். சரிங்களா? A complex number consists of an ordered pair of real floating point numbers denoted by x plus yj, where x and y are real numbers and j is the imaginary unit. So complex numberல நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x and y அப்படின்றது வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்ல கொடுப்போம். j அப்படின்றது இமேஜினரி யூனிட்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் Python strings. Python strings are a data type used to represent sequences of characters. So இந்த strings அப்படின்றத நான் உங்களுக்கு previous classல explain பண்ணிருக்கேன். என்னன்னா
கண்டினியூஸ் கேரக்டர்ஸ் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. they are enclosed in single or double quotes. so இந்த strings அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்களா, சிங்கிள் கொட்டேஷன் அப்படி இல்லைன்னா டபுள் கொட்டேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் சரிங்களா. ஆல்சோ in Python you can extract parts of strings using the slice operator. அதாவது நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நம்மளுடைய டேட்டாஸை வந்து ஸ்லைஸ் ஆபரேட்டர் அப்படின்ற இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸை வந்து ஸ்பிளிட் பண்ண முடியும். அதாவது ஸ்லைசிங் அப்படின்னா என்ன பண்றோம், ஒரு பீஸா நம்ம கட் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பெசிபிக் வேர்டையோ இல்ல ஸ்பெசிபிக் சென்டென்ஸோ என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஸ்லைஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. and index positions that range from 0 to -1. so இதுல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டருக்கும் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 0 to -1 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். moreover plus sign is used to join strings together and the asterisk is used to repeat something. இது இல்லாம நம்ம ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை வந்து சேம் சென்டென்ஸா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் அதாவது ஒரு ஸ்பெசிபிக் சென்டென்ஸை இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட்டடா டைப் பண்ண வைக்க முடியும் சரிங்களா. சோ இங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கோம் பாருங்க, என்னன்னா string equal to welcome to PCDS அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல print string, so str அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்னுடைய ரெப்ரசன்டேஷன் தான். இது யூசர் டிஃபைன்ட் தான், இதை நம்ம என்ன வேணா இங்க கொடுத்துக்கலாம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் print அப்படின்றது என்ன பண்ணும்னா நமக்கு இந்த ஃபுல் சென்டென்ஸையும் நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். பாருங்க, வெல்கம் டு PCDS இருக்குங்களா, அதே சேம் திங் தான் இங்க பாருங்க, வெல்கம் டு PCDS அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் print str of 0, அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இதுல ஒரு கேரக்டரும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளுடைய இந்த ஸ்பெசிபிக் சென்டென்ஸ்னுடைய ஸ்டார்டிங் லெட்டர் ஆன இந்த W வந்து நமக்கு அட்ரஸ்ல இண்டெக்ஸ் அட்ரஸ்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 0 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டரும் நமக்கு ஒரு அட்ரஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இங்க ஸ்ட்ரிங் ஆஃப் 0 அப்படின்ற இடத்துல நமக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆன W வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் print string 2:5, இதுதான் என்னன்னா ஸ்லைசிங் ஆபரேட்டர் அப்படின்றது. நம்ம இந்த கோலனை யூஸ் பண்ண ஸ்லைசிங் ஆபரேட்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய இந்த ஸ்பெசிபிக் வேர்டை ஸ்பிளிட் பண்றோம். அதாவது நம்மளுடைய ஸ்டார்டிங் லெட்டர் பாத்தீங்கன்னா 2ல இருந்து பிஃபோர் 5 அதாவது 4th வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். பாருங்க, prints character starting from 2nd to 4th சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய செகண்ட் லெட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது, L, and then up to 4th 2 3 4, அதனால L C O இது மூணு நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகி காட்டுதுங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, print string 2:2 அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் கேரக்டர் வந்து செகண்ட் கேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு till the end of the sentence வரைக்கும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். அப்ப நம்மளுடைய செகண்ட் லெட்டர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா L ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட் print string *2, அதாவது நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ
நமக்கு 2 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். into 2 அதான் print string 2 times. so welcome to TCDS நமக்கு 2 times display பண்ணி காமிச்சிருச்சு. next print string plus test. இதுக்கு பேர் தான் string concatenation அப்படின்னு சொல்றோம். prints concatenated string, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கான சென்டென்ஸ் வெல்கம் டு TCDS கூடவே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்படின்றது நமக்கு சேர்த்து டிஸ்ப்ளே பண்ணும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்றது. சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்ப டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட கிளிக் பண்ணிட்டீங்க. இதுல ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நம்ம ரன் கோட் கொடுத்த உடனே நம்மளுடைய அவுட்புட் இங்க டிஸ்ப்ளே பண்ணது பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா வெல்கம் டு TCDS ன்னு கொடுத்திருக்கோங்களா? சோ வெல்கம் டு TCDS அப்படின்றது நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அதே சேம் காமிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் லைன்ல ஸ்ட்ரிங் ஆஃப் 0, நம்மளுடைய 0 இண்டெக்ஸ்ல என்ன வேரியபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா W அப்படின்றது இருக்குங்களா? சோ Wன்றது நமக்கு அவுட்புட்ல காமிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் 2:5 செகண்ட், தேர்ட், ஃபோர்த் LCOன்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. அடுத்த லைன்ல 2:2 இதுல இருந்து கண்டினியூஸ் சென்டென்ஸ் வரணும். அதனால இங்க பாருங்க Lல இருந்து கண்டினியூஸ் சென்டென்ஸ் என்ன இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. சரிங்களா? அடுத்தது string asterisk 2. சோ நமக்கு வெல்கம் டு TCDS அப்படின்றது நமக்கு 2 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. அடுத்தது string plus test, அதாவது வெல்கம் டு TCDS கூட நம்ம டெஸ்ட் அப்படின்ற வேர்டை கன்காட்டினேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பைத்தான் லிஸ்ட். Python list are the most useful compound variable type. The items in a list are separated by commas and put inside square brackets. So next வந்து நம்ம compound variable, அதாவது continuous words யூஸ் பண்ண ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேர்டையும் நம்ம கமாஸை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி காமிச்சிருப்போம். அதே மாதிரியே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ லிஸ்ட் யூஸ் பண்ண ப்ரோக்ராம் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த லிஸ்ட் அப்படின்றது யூசர் டிஃபைன் நேம் தான். லிஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம் 786 2.23 TCDS 70.2. நெக்ஸ்ட் tiny list equal to 123 TCDS. அவுட்புட்ல நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட். சோ பிரிண்ட் லிஸ்ட் கொடுத்து நமக்கு என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல என்ன நம்ம கண்டென்ட் கொடுத்திருக்கோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 0. நமக்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் 0ல என்ன வேர்ட் இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் print list 1:4. நமக்கு லிஸ்ட்ல இண்டெக்ஸ் 1ல இருந்து இண்டெக்ஸ் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் print list 2:2. லிஸ்ட்ல நமக்கு 2 இண்டெக்ஸ்ல இருந்து till the end of the list நம்ம என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் print tiny list asterisk 2. tiny listல நம்ம என்ன வேர்ட் கொடுத்திருக்கோமோ அது 2 டைம்ஸ் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். லாஸ்ட் print list plus tiny list.
சோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் டைனி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம கன்காட்டினேட் பண்ணிடுறோம். சரிங்களா? சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு காட்டும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல போயிட்டு உங்களுடைய கோடிங்ஸ் அதுல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட் கொடுத்து நீங்க இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். சரிங்களா? சோ நம்மளுடைய அவுட்புட் இங்க காட்டியிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருச்சு பாருங்க. பிரிண்ட் லிஸ்ட்ல நமக்கு என்னென்ன இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே அவுட்புட்ல இருக்கு. செகண்ட் லிஸ்ட் ஆஃப் 0, நம்மளுடைய இண்டெக்ஸ் 0ல என்ன வேர்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெல்கம்னு இருக்குங்களா? சோ வெல்கம் அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் 1:4. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன கண்டென்ட் இருக்கோ அது நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் 2:2, நமக்கு இண்டெக்ஸ் 2ல இருந்து till the end of the list என்ன இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைனி லிஸ்ட் into 2, நமக்கு டைனி லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா 1 2 3 TCDS இருக்குங்களா? அதை நம்ம ஆஸ்ட்ரிக் சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்ண வச்சுட்டோம். லாஸ்ட் லிஸ்ட் பிளஸ் டைனி லிஸ்ட், நமக்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் டைனி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் இந்த பிளஸ் அப்படின்ற வேரியபிள் பிளஸ் அப்படின்ற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கன்காட்டினேட் பண்ணது டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. சரிங்களா? சோ இதுதான் விஎஸ் கோட்ல நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங்க ரன் பண்றதுக்கான மெத்தட். ஓகேங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஃபரண்ட் வேரியபிள் டைப்ஸ்ல பைத்தான் நம்பர்ஸ், பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ், பைத்தான் லிஸ்ட் இது மூணையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.